ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கொட்டகையுமே பிரிச்சு எடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வீடு கட்டப் போறோம். ஒரு 16 வருஷ கனவுங்க. என் புருஷன் வந்துட்டு 13 வருஷமா ஃபாரின்லேயே கஷ்டப்பட்டு, அ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இன்னமும் ஃபாரின் வாழ்க்கை தான். இப்போ லீவ்ல தான் வந்திருக்காங்க. திரும்பவும் ஃபாரின் போய் தான் ஆகணும். ஏன்னா, எங்ககிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட்லாம் வச்சுட்டு நாங்க வீடு ஸ்டார்ட் பண்ணல. ஒரு அஸ்திவாரம் போடுற அளவுக்கு அமௌண்ட் இருக்கு அவ்வளோதான். மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு கடை இருந்துச்சு, கடன் அடைச்சோம். அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன்னா நகை செய்கிறது, இது மாதிரி இப்படிலாம். அப்புறம் 3 பிள்ளைங்க, 3 பசங்களை படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துட்டு அவர் ஒருத்தர் சம்பாதிக்கிறது தான். அவர் அந்தளவுக்கு படிக்கலாம்ல, டிரைவர் தான். உங்களுக்கே தெரியும் டிரைவர்னால் எவ்வளோ சேலரி வரும் அப்படின்ட்டு. சவுதியில் தான் இருக்காங்க. அப்புறம் அந்த காசை அப்படியே கொஞ்சமாக ஏதோ சேர்த்து வச்சு ஒரு 8 பவுன் நகை எடுத்திருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு முதலும் இல்லை எங்ககிட்ட. நாங்கள் இருக்கிற இந்த ஓடில் வீடு கட்டினோம் அவர் ஃபாரின் போனதுக்கப்புறம். இது ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் நாங்கள் எதுவும் வச்சுருக்கலை. இது வந்து எங்கள் மாமியார் வீடு பின்னாடி இருக்காங்க. சரி, ஓகே. சிக்கன் தான் சமைக்கிறேன் இன்றைக்கி. ஏன் சிக்கன் சமைக்கிறீங்கக்கா, திருப்பதிக்கெலாம் போனீங்க, விரதம் இருக்கலையா அப்படின்லாம் கேட்காதீங்க. நாங்கள் வந்து இந்த தடவை விரதம் இருக்கலை. அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே நாங்கள் வந்துட்டு கலியபெருமாள் கோயிலில் போயிட்டு விரதத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. அப்போது நம்ம எப்படி இருக்க போகிறது வந்து 2 மாதம், அதில் 1 மாதம் ஃபுல்லாக எதுவுமே நான்வெஜ் எடுத்து சமைச்சு தரலன்னா எப்படி அப்படின்ட்டு தான். அப்புறம் சரி, அவருக்காக இந்த தடவை விரதம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. சிக்கன் குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் தம்பி தான் போயிட்டு இலை அறுத்து கொடுத்தான். இது நம்ம வீட்டில் பின்னாடி இருக்கிற மரம் தான். இலைய அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். அது வந்து என்னால் நான் ஏறினா அந்த பீரோ வளைஞ்சிக்கும், அதனால தான் தம்பியை ஏற சொன்னேன். அவன் சேஃப்டியாக தான் ஏறிட்டு அறுத்துட்டு இறங்கிட்டான். அந்த பையன் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து எங்கள் தெரு பையன் தான். ரொம்ப நல்ல பையன். ஆனால் செம சேட்டை பண்ணுவான். அவங்க அம்மாட்ட அடி வாங்கிட்டே தான் இருப்பான். வாலு பையன் சொல்லலாம், ஆனால் நல்ல பையன். அந்த குழந்தைங்களுக்கு கபடி சூது தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலுமே இப்போ இருக்க குழந்தைங்கலாம் எல்லாத்துலேயும் டேலண்ட்டாக தான் இருக்காங்க. நம்மளை விட பயங்கரமாகவே இருக்காங்க. இருந்தாலும் இந்த பையன் வந்து ரொம்பவே நல்ல பையன். யாராவது அடிச்சுட்டு கூப்பிட்டா கூட உடனே ஓடிடுவான். அந்த மாதிரி ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. இப்போ எல்லாருக்குமே சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடு போட்டேன். அவரும் அந்த பையனும் வெளியில் பின்னாடி இருந்தாங்க, கூப்பிட்டதுக்கு வரல. மற்றபடி பாப்பாவும் தம்பி, அண்ணன் பொண்ணு இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் வந்தாங்க. நான் அந்த வீடியோ எடுக்கலை, ஏன்னா அப்போ இவங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் பக்கமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா காலையிலேருந்து வேலையாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அவங்க கொட்டகையெல்லாம் பிரித்து இப்படி கையெல்லாம் ஓரமாக அடுக்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே எடுக்கணும். எடுத்து ஒரு போர் மாதிரி போடணும். போட்டால் தான் சரி வரும். ஏன்னா இப்படியே இந்த இடத்துல போட்டு வச்சுக்க முடியாதுல்ல. இந்த கீட்டெல்லாம் நல்ல கீட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கொட்டகை மாட்டுக்கு போட்டாகணும். அது வந்து அங்கே முன்னாடி பக்கம் கொழுந்தனார் வீட்டில் கேட்டிருக்கோம், அங்கே போட்டுக்கணும்னு சொன்னாங்க. அங்கே போகலான்ட்டு இருக்கோம். இந்த அடுப்புலாம் பார்த்திங்கன்னா வீணாகிடுச்சு. சரி பண்ணவும் முடியல. சரி பண்ணுற காசுக்கு புதுசே வாங்கிடலாம் போல். அது மாதிரி அப்பப்போ வேலை கொடுத்துட்டு இருந்தனால அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருந்தோம். அந்த அடுப்பு, மற்றபடி அந்த பீரோ, நம்ம ஜாமெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கிறது, பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரியே ஒரு மறுநாள் ஏதோ வந்துச்சு வண்டி, அப்போ வந்து நான் போட்டேன். இந்த கருவெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அதையும் எடுத்து கொண்டு போய் கட்டி போட சொல்லிட்டோம். வேணாம், சருகுலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களை எல்லாத்தையும் யாரும் எடுக்காதீங்க, நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. எல்லாம் ஒருத்தருக்கு இறங்கிக்கிட்டு அதில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், யாருமே கேட்கலை. அவங்களா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் யாரையும் வேலை வாங்கலை. ஏன் பசங்களை வேலை வாங்குறீங்கலாம் சொல்லாதீங்க. அவங்களாவே தான் அந்த ஹெல்ப் பண்ணாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா செடி நான் நிறைய வச்சுருந்தாங்க. கனகாமர செடி நீங்கள் பாருங்கள். இந்த ஏணியை தூக்கி போட்டு, மற்றபடி அருவாலெல்லாம் அது வந்து காக்கட்டாஞ்செடி வாங்கி காசு போட்டு வாங்கி வச்சேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எல்லாத்தையும் வந்து அறுத்து விட்டுருக்காங்க. நான் அந்த நேரம் வந்து வீட்டில் இருந்துட்டேன். இங்கே மட்டும் இருந்ததுன்னா யாரையும் அறுக்க விட்டுருக்க மாட்டேன். எனக்கு தெரியாமல் என் செடி அறுத்து போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அப்படி என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட சண்டையாக பிடிக்க முடியும்? ஏர் கூலர் வாங்கினது எல்லாமே வந்துட்டு
வீணாலாம் ஆகலை, எலி பூந்து பூந்து ஒரு வழி பண்ணிருச்சுங்க. அதுக்கப்புறம் சரி பண்ண இவ்வளோ பெருசு ஏர் கூலரும் வாங்கக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏர் கூலர் ரொம்ப பெருசாக வாங்கிட்டேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், ரூ. 7,000. இப்போ ஒன்றுமே இல்லாமல் கிடக்கு, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீடு ஓடு வீடா, ஆஸ்பாஸ் வீடு தான், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், வீட்டில் இருக்கவே முடியாது. வெயில் நாள்னாவே நான் இந்த 3-4 மாதத்துக்கு ஏதாவது வாடகை வீடு பார்த்துட்டு அப்படி தான் போயிடுவேன். ஏன்னா இதில் இருந்து எங்கள் எல்லாருக்குமே வயிறு புண்ணாயிடும், ரொம்ப கஷ்டப்படும். ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குற காசுக்கு ஒரு 3 மாதம் இங்கே வாடகைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி என்னன்னாலும் ஆகட்டும், சம்பாதிக்க செலவு வந்துட்டு தான் இருக்கும், சரி நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்க்கும் கடவுள் எப்போ முடிச்சு நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறாருன்னு தெரியல. நல்லபடியாக கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, வீடியோ பார்க்குற எல்லாரும். இவ்வளோ பத்திரத்தை நான் மட்டும்தாங்க வளர்க்கணும். ஆனால் அப்படி தான் நினச்சேன். ஆனால் என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எனக்கு. அதனால் கொஞ்சம் நான் கழுவி கொடுத்தா கொண்டு போய் கமுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவளும் சின்ன சின்ன பாத்திரம்லாம் விளக்கி கொடுத்துட்டு இருந்தா எனக்கு, நான் கழுவிட்டு இருந்தேன். அது மாதிரி பண்ணதுனால தான் கொஞ்சம் வேலை எல்லாமே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா பசங்கள்லாம் அவங்களுக்கு எப்பயுமே கிராம சைடுனா நம்ம ஏதாவது வேலை செய்கிறோன்னாவே அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுருந்தாங்க. தானியா இதே ஷாக்காக பார்த்துட்டு இருந்தா. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு கூடை கையில் எடுத்தேன். அதுதான் காவேரி கூடை. எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. முன்னெல்லாம் மேரேஜ் ஆகுது அப்படின்னாவே அந்த கூடை எல்லாருக்குமே எடுத்து வருவாங்க. ஆனால் இப்போ எடுத்துறாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா மங்கி அதிகமாக இருக்குங்க. அந்த குரங்கு தொலை தாங்கவே முடியாது. எங்கள் மாமியார் வீட்டிலலாம் பூந்துடும், எங்கள் வீட்லேயுமே பூந்துடும். கேப்பில் பூந்து எல்லாத்தையும் ஒரு வழியாக அலசி விட்டு போயிடும். சாப்பாடு வச்சுனாலும் குழம்பு வச்சுனாலும் எல்லாத்துலேயும் மாவு இருந்தாலும் கையை விட்டு இழுப்பி ஒரு மாதிரியாக ஆக்கி விட்டு போயிடும். இதுங்க பண்ணுற அட்டகாசம் மட்டும் தாங்க முடியலைங்க. அதுக்கப்புறம் டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அது விளக்கி முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours பக்கம் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் விளக்கி எடுக்கிறதுக்கு. அதுவே பித்தளை பாத்திரம்லாம் நான் அன்னைக்கு விளக்கவே இல்லை, எடுத்து வச்சுட்டேன், மறுநாள் விளக்கிக்கலாம்னு சொல்லி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பித்தளை பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா படுக்கப்பட்டியில் இங்கே வெளியிலே வச்சுருந்தோமா, கொட்டாகையில் தானே இருந்துச்சு, சாவியும் இல்லாமல் இருந்ததுனால யாருன்னு தெரில. எங்கள் மாமியார் அண்டை எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க. இது மாதிரிலாம் திருடி திங்கிறது நல்லதா, உடம்புக்கு ஒட்டவா போகுது, திருடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அது மாதிரி அந்த பாத்திரம்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டான பாத்திரம் மற்றபடி பீரோ எல்லாத்தையும் போட்டுட்டோம். நாங்கள் இறக்கி போட்டுட்டு பாத்திரம் ஒரு அன்னக்கொப்பரை, அப்புறம் ஒரு சின்ன வானல், ஒரு குண்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம். 4 daysக்கு அப்புறம் தாங்க இந்த இடம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 4 days வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 4 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஆள் தான் வந்தாங்க. போதும் 2 ஆளுக்கு தான் வேலைன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சிவா கவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டும் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.